ஹாய்டா! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ப்ளே பாய், லவ், இன்னசென்ட் கேர்ள் நெக்ஸ்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். எனக்கு தெரியல இது எத்தனை பார்ட் போகுதுன்னு, அதனால தான்டா மினி எஃப்எஃப்னு போட்டேன். யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பார்க்குறேன், முடிஞ்ச வரைக்கும் இதில் முடிக்க பார்க்குறேன்டா. இல்லைன்னா இன்னும் ஒரு பார்ட் இல்லைன்னா 2 பார்ட் வர மாதிரி இருக்கும். சீக்கிரமாக முடிச்சிடுறேன், ஓகேவா? வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் எதோடு முடிச்சிருந்தேன்னா, நீங்கள் வந்து ஜேகே கிட்ட கேட்டிருப்பீங்க, எங்கே எனக்கு ஜூஸ் அப்படின்னு இருப்பீங்க. போகலாம் இந்த ஹாஸ்டல் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டாக்ஸிக்குள்ளே ஏற்றுறாங்க. நீங்களா அந்த டாக்ஸி டிரைவர் பார்த்து, அண்ணா ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்றீங்க. ரொம்ப முக்கியண்டி அப்படின்ட்டு அவங்க கையை பிடிச்சி அப்படியே பின்னாடி இழுக்கிறாரு. ஜேகேவா உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காருடா. இப்போ இப்படிலாம் பேசுவாளா, ஃப்ளர்ட்டி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அந்த டிரைவராக அவங்களுக்கு மிரரில் பார்த்துட்டு உங்களை சிரிச்சிட்டே வந்துட்டுருக்காரு. நீங்களும் அப்படியே போதையில் வந்து கண்ணாடியில் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. அதை பார்த்துட்டு, ஹலோ சார், கொஞ்சம் முன்னாடி போதை ஓட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த டிரைவர் வந்துட்டு, என்ன சார் 2 பேரும் ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்திருக்கீங்க, கொஞ்சம் எனக்கும் வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லவும் ஜேகேக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுதுடா அந்த டிரைவரை பார்த்து. இப்போது நீங்கள் காரை மட்டும் ஓட்டுறீங்களா இல்லை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களை ஓட்டட்டுமா அப்படின்றாரு. அந்த டிரைவர் தான் கொஞ்சம் பயந்துட்டு அப்படியே வந்து கம்முன்னு ஓட்ட ஆரம்பிச்சிடுறாருடா. கண்ணாடிலாம் நார்மலாக வச்சுட்டு ஓட்ட ஆரம்பிச்சிடுறாரு. நீங்களா ஜேகே போய்ட்டு, என்ன சொன்னேன் இப்போது 2 பேரா, இங்கே 3 பேர் தானே இருக்கும், நீங்கள் 2 பேரும் சொன்னேன், இங்கே 1 2 3 4 5 5 பேர் இருக்கும் அப்படின்றீங்க. இது 5 பேரா, இன்னொருத்தர் யார் அப்படின்ட்டு கேட்குறாரு. இதோ இங்கே ஒருத்தர் டிரைவர் உட்காந்துருக்காருல, ஆமாம் இந்த காருக்கு ஏன் 2 ஸ்டேரிங் இருக்குது அப்படின்றீங்க. இது 2 ஸ்டேரிங்கா, ஐயோயோ டே மச்சான் இவளுக்கு ஓவர் ஆகிடுச்சுடா, எப்பட்றா இவளை கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுறது அப்படின்ட்டு வந்து கேட்குறாருடா. நீங்களா ஆமாம் எல்லா காருக்கும் ஒரு ஸ்டேரிங் தானே இருக்கும், இது யூகேங்கிறனால 2 ஸ்டேரிங் வச்சுருக்காங்களா, 2 டிரைவர் ஓட்டியுமே கார் இவ்வளோ ஸ்லோவாக போதே அப்படின்றீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, மச்சான் போச்சுடா, மாட்டினோம் இன்றைக்கி ஹாஸ்டல் வார்டன் கிட்டே, ஃபர்ஸ்ட் டேவை அவர்கிட்ட மாட்டிகிட்டு முடிக்க போகிறேன்டா அப்படின்ட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. அப்படியே ஹாஸ்டல் வந்துடுது. உங்களை அப்படியே இறக்குறாங்க. டே எங்கடா என்னை பிடிச்சி தள்ளுறீங்க, இருங்கடா நானே வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்னமோ புதக்குழியில் விழுந்த மாதிரி தத்தி தவழ்ந்து எந்திரிச்சு நிற்கிறீங்க. இப்போ ஜேகே தான், இது ரொம்ப ஓவரடி, நாங்கள் கூட தண்ணி அடித்தா இந்த அளவுலாம் பண்ண மாட்டேன்டி, நீ ரொம்ப ஓவராக பண்ணுற வயன் அப்படின்றாரு. நீங்களா ஏ சார் நான் தான் அப்படின்ட்டு அப்படியே சல்யூட் பண்ணுறீங்க. ஜேகே பார்த்து சிரிச்சிடுறாரு. ஐயோ என்ன குழந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா, வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே கீழே போட்டுட்டு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பின்னாடி பக்கமாக, அதாவது வியும் ஜேகேவும் முன்னாடி போகிறாங்க, நீங்கள் வந்து பின்னாடி நிற்கிறீங்க. நீங்கள் தான் கேட்குறீங்க ஜேகே கிட்ட, ஆமாம் என்னை எதுக்கு 2 பேரும் மறைச்சிட்டு வர்றீங்க, தள்ளுங்க நான் போகிறேன் ஹாஸ்டல் ரூமுக்கு, எனக்கு தூக்கமாக வருது. அப்புறம் ஜேகே முக்கியமான விஷயம், நீ தானே சொன்னேன் எனக்கு ஜூஸ் வரேன்னு சொல்லி, எங்கே கூட நான் வாங்கிட்டு என் ரூமுக்கு போகிறேன் அப்படின்றீங்க. கொஞ்ச நேரம் வாயை முறி, ரூமுக்கு போய் நான் தரேன். ரூம்க்கா, நீ ரூம்க்குலாம் வரலாமா, மத்தியானம் சொன்னெல்லாம் பாஸ் வச்சுருக்கேன்னு, இன்னும் மறக்கண்டு பாஸு, இன்னைக்கு 1 டே இருக்கா அப்படின்றீங்க. அதை பார்த்துட்டு, ஐயோ ராமா அப்படின்ட்டு அப்படியே தலையில் அடிச்சுக்கிறாரு. ஜேகே தான், சாரி மச்சான் தெரியாமல் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்றாரு. அந்த எல்லாம் தலையெழுத்து, காலேஜ் சேர்ந்து இன்னும் காலேஜில் ஒரு ஃபஸ்ட் டே கூட போகல, அதுக்குள்ளே எனக்கு 7:30 வந்து மாட்டிடுச்சு அப்படின்ட்டு வந்து முன்னாடி போகிறாரு. டே எங்கடா இவகிட்ட என்ன தனியாக விட்டு போகிற, வாடா அப்படின்ட்டு ஜேகே வந்து கூப்பிட்றாரு. வியோ வந்து அப்படியே எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்களா 2 பேர் உள்ளே பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் வார்டன் வந்து இங்கே எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து டைம் 10 o'clock ஆகிருக்கும். எல்லாருக்கிட்டையும், என்ன ஃபஸ்ட் டேவே எல்லாம் இவ்வளோ லேட்டாக வர்றீங்க, இவ்வளோ லேட்டாலாம் வரக்கூடாது, எல்லாம் கடைவீதி போனனால நான் உங்களை கம்மனை விடுறேன், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், இதுதான் லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஜேகேவும் விக்கும் ஆப்போசிட்டில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க பாய்ஸ்கிட்ட. அந்த சைடு நிற்கிற பாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜேகேக்கும் விக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாம் ஒரே காரிடோர் பசங்க தான், அதனால எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. மத்தியானமே அப்போவே வந்து எல்லாத்து கூட பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆனனால இப்போ வந்து அவங்க ஜேகேவை பார்த்தோன்னே, ஜேகேவும் வியும் பார்த்தோன்னே, என்னடா இவ்வளோ லேட்டாக வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செய்கையிலே கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜேகேவும் வியுமா, பார்த்துக்கடா கொஞ்சம்
ப்ளீஸ் எங்களை காட்டி கொடுத்துடாதீங்க, நாங்கள் அப்படியே போயிடுறோம், ப்ளீஸ்டா சமாளிங்கடா அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக வந்து சொல்கிறாங்கடா. அந்த ஹாஸ்டல் வாடகை அப்படியே திரும்ப போகுது. அப்போது வந்து ஒரு பையன் இருந்துச்சு, மேம் இந்த ஒரு டைம் தான் மேம், இனிமேல் நாங்கள் அப்படிலாம் வரமாட்டோம், அந்த கடையில் ரொம்ப கூட்டமாக இருந்தது மேம், அதனால தான், ப்ளீஸ் இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைவர்ட் பண்ணுறாங்க. அப்போ ஜேகேவும் வியும் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு லிஃப்ட்டுக்கு போகாமல் ஸ்டெப் வழியாக ஏறி கூட்டிகிட்டு போகலாம், லிஃப்ட் வந்து நிற்கிற வரைக்கும்லாம் உங்களை வச்சுட்டு அங்கே நிற்க முடியாது, ஹாஸ்டல் வார்டன் பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனையாயிரும் அப்படின்ட்டு லிஃப்ட்டு வேண்டான்னு சொல்லிட்டு படிக்கட்டிலே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களா ஐயோ கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏறுறீங்க. இந்த பக்கம் வியும் ஜேகேமா தலை எழுத்துடா, இவளை கூட்டிகிட்டு வந்து நாமளும் ஸ்டெப்பில் ஏற வேண்டியதாக இருக்குது. ஐயோ யாரடா கொண்டு போய் 7வது மாடியில் நம்மளுக்கு ரூமை தர சொன்னால், ஆமாம் முடியலையே அப்படின்ட்டு அப்படியே 3 பேரும் வந்து அப்படியே ஸ்டெப் ஏறி வராங்க. நீங்களா 3வது மாடி ஏறினோடனே அப்படியே உட்காந்துடுறீங்க. முடியாது முடியாது முடியாது, நான்லாம் ஏற மாட்டேன், எனக்கு இங்கேயே ஜூஸ் கொண்டு வா, நான் குடிச்சிட்டு நான் எப்படியே படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே படுக்க போகிறீங்க. இப்போ வீதா அவங்க கையை வந்து பிடிச்சி, என்னடி பண்ணுற, இது 3rd ஃப்ளோரி சீனியர் ஃப்ளோரி, இங்கே போய் படுத்தினா எந்த சீனியராவது பார்த்தாங்க அவ்வளோதான் போச்சு, தயவு செஞ்சு எந்திரி வாயினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் கையை பிடிச்சி தூக்குறாரு பாருங்க. ஜேகேவா விட்டுடா விட்டுரு, அப்படியே விட்டுரு, அவளை இவளை கூட்டிகிட்டு வந்தால் நாங்களும் ஸ்டெப் ஏறி போயிட்டுருக்கோம் இப்போ மேலே, இவளை அப்படியே விட்டுரு அப்படிங்கிறாரு. வீதா இவளை விட்டோம் நாமளும் மாட்டிப்போம், ஒழுங்கு மரியாதை இவளை கூட்டிகிட்டு வா, லேடிஸை ஜென்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கோம், இவ ஏதாவது வாயை திறந்து உளர்னா 2 பேருக்கும் டிசியை டர்ன்னு கிழிச்சிருவாங்க, ஒழுங்கு மரியாதை வந்து தூக்கு அப்படின்றாங்க. ஜேகேவும் வர்றேன் வர்றேன் அப்படின்ட்டு அப்படியே வந்து தூக்குறாருடா. தூக்கிட்டு அவங்க ஃப்ளோருக்கும் 7th ஃப்ளோருக்கும் போயிடுறாங்க. 2 பேரும் உங்களை தூக்கிட்டு தான் வந்திருப்பாங்க. என்னமோ நீங்களே கஷ்டப்பட்டு ஏறி மேலே போன மாதிரி, அப்பா வந்துட்டேன்டாப்பா சாமி அப்படின்ட்டு அப்படியே நெட்டிலாம் நெட்டை முறிப்பாங்களடா, அந்த கையில் காலில் இடுப்புலன்னு சொல்லிட்டு அப்படியே நெட்டை எடுக்கிறீங்க. அப்போ வீதா அவங்கள பார்த்துட்டு, என்ன பண்ணுற வேணா அப்படின்றாரு. எனக்கு படிக்கட்டேறி வந்தேன்ல, அதான் வலிக்குது நெட்டு எடுத்தேன் அப்படின்றீங்க. மண்டையிலே போட்டேன்னு வையேன் அவ்வளோதான், மூளைகளெல்லாம் ஒழுகி கீழே வந்துடும், ஜாக்கிரதையாக இருந்துக்க, ரொம்ப கடுப்பேற்றுற நீ அப்படின்றாரு. வீ எதுக்கு என்ன பற்றிட்டுறேன் அப்படின்ட்டு இப்படி போயிட்டு ஜேகே மேலே சாஞ்சி நினைக்கிறீங்க. அப்போ ஜேகே தான் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படி வந்து நிற்கவும் ஜேகேக்கு ஒரு புது ஃபீலிங்காக இருக்குது, ஒரு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. அது அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. இப்போ வீதா தள்ளி நில்றி, என்னடி பையன் மேலே இப்படி ஏறி நின்றுருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தள்ளி நிற்கிறாரு. ஜேகேவா எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கை நீட்டுறாரு. அப்போ வீதா ஜேகேவை பார்த்துட்டு, டேய் அவள் தானே சரக்கு அடித்தா, இன்னும் நீ சரக்கு அடித்த மாதிரி ஏதோ ஃபீலிங்லாம் பண்ணிகிட்ருக்குற அப்படின்றாரு. அப்போ ஜேகே தான் ஒன்றும் இல்லை மச்சான், ஒன்றும் இல்லை, வா அப்பலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்து ஜேகேக்கும் வீக்கும் அந்த ஃப்ளோருக்கு வந்து போயிடுறாங்கடா. அவங்க ரூம் கிட்டே போயிட்டு ஜேகேயோட ரூம்குள்ளே தான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் இங்கே உட்கார வச்சுட்டு, இப்போ இவளை என்னடா பண்ணுறது, இவளை எப்படிடா அந்த ரூமுக்கு அனுப்புறது அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஜேகே வந்து திரும்பி பார்க்குறாருடா. அங்கே வாலில் அந்த பக்கம் ரூமோட வாலில் வந்து உங்கள் போஸ்டர் ஒட்டி இருக்குது, அதாவது உங்கள் ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு, உன்னோட ரூம் அது அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. அப்போ நீங்களா ஜன்னல்கிட்ட வந்து நின்றுட்டு, ஆமாம் நான் இந்த போஸ்டரை என் ரூம் டோரில் தான் ஒட்டி வச்சிருந்தேன், இங்கே எப்படி வந்துச்சு, எடுத்து கொடு அப்படின்ட்டு அப்படியே ஜன்னல் வழியாக கையை நீட்டி அப்படியே கேட்குறீங்க. அப்போ ஜேகே தான், அது ஒரு ரூம் தான், நீ அங்கே போய் எடுத்துக்கோ, அங்கே கொண்டு போய் நான் உங்களை விடட்டா அப்படின்றாரு. நான் அங்கே தானே போனோம், இங்கே எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க 2 பேரும், என்னை கிட்னாப் பண்ணிட்டீங்களா அப்படின்றீங்க. கிட்னாப்லாம் இல்லடி, ஐயோ இவளை வச்சுட்டு எப்பட்றா, வா மேலே பாண்டிக்கு போவோம் அப்படின்ட்டு அப்படியே மேலே போகிறாங்க. உங்களை கூட்டிகிட்டே தாண்டா போகிறாங்க. இப்போ வந்து லிஃப்ட் வழியாக தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களா என்னடா அது ஏதோ குட்டியாக இருக்கு, பெட்டு கூட இல்லை, எனக்கு கால் வலிக்குது, தூக்கமாக வருது அப்படின்ட்டு அப்படியே வீ மேலே போய் சாய போகிறீங்க. அப்போ ஜேகே தான் உங்களை அப்படியே பிடிச்சி, இங்கே வா அப்படின்ட்டு உங்களை அப்படியே பிடிச்சி அவர் வந்து சாய்ச்சிக்கிறாரு அவர் மேலே. ஜேகே வீ வந்து அதை பார்த்துட்டு, நடத்துங்கடா நடத்து அப்படின்ட்டு அவர் வந்து அப்படியே வந்து தள்ளி நின்றுக்கிறாருடா. அப்படியே மாடிக்கும் போயிடுறாங்க, மொட்டை மாடிக்கும். அங்கே போய் லிஃப்ட்டு நின்னோடனே நீங்கள் 3 பேர் வெளியில் வர்றீங்க. அந்த பக்கம் லேடிஸ் ஹாஸ்டல் மாடியில் பார்த்தீங்கன்னா வீக்கிட்ட ஹாய் காமிச்சாலடா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அங்கே நின்றுட்டுருக்கா. அவளை பார்த்தோன்னே வீ இருந்துட்டு ஹாய் அப்படிங்கிறாங்க. ஹாய் சார், ஆனால் ஒயன் உங்கள் கூட எப்படி அப்படின்றா அந்த பொண்ணு. அப்போ வீ இருந்துட்டு, உங்களுக்கு ஒயன் தெரியுமா அப்படின்ற. தெரியுமே, அவள் என்னோடய கசின் தான் அப்படின்றாங்க. ஓ
கசினா? அப்போ காலையில் பையனை கூப்பிட்றக்கு ஏர்போர்ட் வந்தது அது எங்கப்பா தான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்போது வி இருந்துட்டு ஓகே ஓகே இப்போது ஒயினை கொண்டு போய் கீழே அந்த ரூமில் விடணும். பட்டு அது யாருக்கும் தெரிய வேண்டாம் ப்ளீஸ். நாங்கள் தான் கூல் ட்ரிங்க்ஸுன்னு சொல்லிவிட்டு ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டோம், ஹாட் ட்ரிங்க் குடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு வி. இந்த பக்கம் ஜேகேவா அவங்கள மேலே சாய்ச்சிட்டு வந்தார்லடா, உங்களை அப்படியே பிடிச்சிட்டே வராரு. உங்கள் ஃபேஸே பார்த்துட்டு அந்த ஃபேஸ்லலாம் முடி விழுந்திருக்கும்லடா அப்படியே தள்ளி கொடுத்துட்டே வராரு. நீங்களா அதில் டிஸ்டர்ப் ஆகிடுறீங்க. கொஞ்ச நேரம் லிஃப்டில் வரும்போது தூங்கியிருப்பீங்கடா, அதில் டிஸ்டர்ப் ஆகி அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. ஜேகேவா அப்படியே பார்க்குறாரு. என்ன இவ ரொமான்டிக்காக பார்க்குறாளா இல்லை ஏதாவது திட்ட போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நீங்களே கொஞ்ச நேரம் ஜேகே மூஞ்சியே பார்த்துட்டு அப்படியே வாமிட் பண்ணிடுறீங்க ஜேகே மேலே. அடச்சை போடி அந்த பக்கம் அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி அப்படியே தள்ளுறாரு. அவர் மேலே ஃபுல்லாக வாந்தி. நீங்களா அச்சோ வாமிட் பண்ணிட்டேனா, வண்டியாக வருது, என்னடா பண்ணல நீ அப்படின்ட்டு அப்படியே ஜேகே பார்த்து கேட்டுட்ருக்கீங்க. அப்போ அந்த பொண்ணா என்ன வாந்தியாக வருதா, என்ன பண்ணீங்க அவளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த பக்கம் மாடியில் நின்று கேட்குறாடா. பவி தான் கத்தாதம்மா, ஒன்றும் பண்ணலை, அவள் ட்ரிங்க்ஸாக குடிச்சிட்டா, அதுக்கு தான் அப்படியே உளறிட்டு இருக்கா, நீயும் சேர்ந்து என்னை படுத்தாத ப்ளீஸ், அவளோட தொல்லையை தாங்க முடியல, எப்படியாவது அவளை கூட்டிகிட்டு போய் ரூமில் மட்டும் படுக்க வச்சிரு போதும் அப்படின்றாங்க. இது அவளை நான் மட்டும் கூட்டிகிட்டு போய் அந்த ரூமில் படுக்க வைக்கிறதா? வாய்ப்பே இல்லை. என்ன இப்படியே இந்த ஸ்டேஜில் நான் கூட்டிகிட்டு போய் இங்கே படுக்க வைக்கிறதுனா முடியவே முடியாது, சான்ஸே இல்லை, நான் மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே பின்னாடி போகிறா. அப்போ வீதான் போகாதம்மா ப்ளீஸ், எங்களுக்கு நீ மட்டும்தான் இருக்க, வேறு யாரும் எங்களுக்கு தெரியாது, ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. சான்ஸே இல்லை, என்னால் முடியாது, யாராவது ஒருத்தராவது என் கூட வாங்க அப்படின்றாங்க அந்த பொண்ணை. அப்போது இந்த பக்கம் ஜேகேவும் வியோ ஒருத்தர் பார்த்துட்டு என்னால் முடியாது, என் மேலே ஃபுல்லாக வாமிட் எடுத்திருக்கா, நான் எப்படி அவளை கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே பார்க்குறாரு. இப்போ வீதான் டேய் நீ பண்ணதான் எல்லாம், நீ தான் கூட்டிகிட்டு போன, ஒழுங்கு மரியாதை நீயே கூட்டிகிட்டு போய் விட்டுரு அப்படின்றாரு. டேய் நான் எப்படிடா போவேன் அப்படின்றாரு. ஏமா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி வி வந்து ஜிகே கூட்டிகிட்டு அந்த ஏறி வந்திருப்பாங்கடா, அந்த லிஃப்ட்டில் வந்திருப்பாங்கள்ல, அந்த ரூமுக்கு பின்னாடி சைடு போகிறாங்க. நீங்களா அங்கே போடுறீங்க அப்படின்றீங்க. வரண்டி ஈரடி இங்கேயே நில்லுந்தோம், அங்கே பாரு உன் ஃப்ரெண்டு கூட நிற்கிறா, இங்கேயே பேசிகிட்டு நில்லு, நாங்கள் வந்துடுறோம் சரியா அப்படின்றாங்க. நீங்களா சுஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போகிறீங்க. அந்த பொண்ணா ஒயின் 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 வராதடி, அங்கேயே நில்றி, இங்கே பாரு இவ்வளோ தூரம் 2 அடி கேப் இருக்குது, எங்கேயாவது எட்டி கூச்சிடாத, கம்முன்னு அங்கேயே நில்லு அப்படிங்கிறா. நீங்களா சுஜி என்ன நீ அங்கே நிற்கிற, நான் பக்கத்தில் வரேன் ப்ளீஸ் அப்படின்றீங்க. வேணாம் ஒரு நிமிஷம் நில்றி, இதோ அவங்க பேச போயிருக்காங்களே வந்துடுவாங்க, நீ இங்கேயே நில்லு ப்ளீஸ் அப்படின்றா. நான் வந்துடுவேன், இதோ கொஞ்சம் தூரம் தானே இருக்குது இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைடில் பார்க்குறீங்க. அங்கே வந்து ஒரு பலகை மாதிரி வச்சுருக்காங்கடா, கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பலகை மரம் அப்படிலாம் கொண்டு வந்து மேலே டெரஸில் போட்டு வச்சுருக்காங்க. அதில் ஒரு பலகை எடுத்து அப்படியே தூக்க முடியாமல் தூக்கி தள்ளாடி கொண்டு வந்து போடுறீங்க, டம்முன்னு போடுறீங்க. அவளா மெதுவாடி யாருக்காவது கேட்டுற போகுதுடி அப்படின்றா. ஒன்றும் இல்லை நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு அப்படியே அது மேலே ஏற போகிறீங்க. அவளா ஒயன் வேண்டாம் ஒயன், இந்த வீர விளையாட்டுலாம் வேண்டாம், சொன்னா கேளு அப்படிங்கிறா. இல்லடி நான் வந்துடுவேன் இரு அப்படின்ட்டு அப்படியே அந்த சிவரு மேலே வந்து ஏற போகிறீங்கன்னா அப்போ சுஜி தான் ஒயன் வேண்டாம் ஒயன் ப்ளீஸ் ஜி, இங்கே பாரு 14th ஃப்ளோரு, எங்கேயாவது விழுந்த அவ்வளோதான், எலும்பு கூட தேராது, சொன்னா கேளு அப்படின்றா. நீங்களா நான் வாழ்வேன், என்ன நீ என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா, நல்லா எங்கள் ஊரில் எவ்வளோ பெரிய மரத்து மேலே ஏறிக்குன்னு தெரியுமா அப்படின்றீங்க. ஐயா அது கிராமண்டி, இங்கே வந்து ஏன்டி கொஞ்சம் கம்முன்னு இரு ஓய்னா அப்படிங்கிறா. நீங்களா நான் வருவேன் அப்படின்ட்டு அப்படியே சொல்லிகிட்டே இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருந்து ஜேகே வராரு. வியோட ஷர்ட்டை வந்து கழட்டி ஜேகே இதை கொடுத்துருப்பாருடா, அவரோட ஷர்ட்லாம் நீங்கள் வாமிட் பண்ணியிருப்பீங்கள்ல, அதை கழட்டி அங்கேயே போட்டு வியோட ஷர்ட் வாங்கி போட்டு அவரும் வராரு. வி வரல, அவர் வந்து ஷர்ட் போடலடா, அதனால் வரல. அந்த சிவத்துக்கு அந்த பக்கம் இருந்து எட்டி பார்க்குறாரு. நீங்கள் வந்து ரகலை பண்ணிகிட்ருக்கிறத பார்த்துட்டு ஐயோ போச்சு, இன்றைக்கி ஜேகே என்ன பாடுபட போகிறானோ தெரில, டேய் கொண்டு போய் விட்டு சீக்கிரமாக வாடா அப்படின்றாரு. வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜேகே உங்கள்கிட்ட வந்துட்டு உங்களை பிடிச்சிட்டு என்னடி ரகலை பண்ணிகிட்ருக்க, வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவரு ஃபஸ்ட்டு அந்த திட்டம் மாதிரி இருக்குல்லடா அது மேலே ஏறி நின்றுக்கிறாரு. உங்களை
கை கொடுத்து அப்படியே தூக்குறாரு மேலே. நீங்கள் ஈஸியாக மேலே வந்துடுறீங்க. ஹாய் நல்லா இருக்கே ஷைன் வந்துட்டேன் அப்படின்றீங்க. நல்லா இருக்கா போகலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்து அந்த பலகையில் வந்து உங்களை நடக்க வைக்கிறாரு பார்க்குறாருடா. ஆனால் நீங்களாம் நல்லா தான் வந்தேன், பட் அங்கே பாரு ஜேகே கீழெல்லாம் இன்னும் ஒன்றுமே தெரில அப்படின்ட்டு அப்படியே உத்து பார்க்குறீங்க. ரொம்ப ஆழமாக போகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. தண்ணி அடிச்சதுக்கு வந்து கீழே அந்த நிலமே தெரியாத மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு ஐயோ என்னை கொல்ல பார்க்குறான், என்னை விட்றாடே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை போட்டு அடிக்கிறீங்க. ஜேகேவா ஐயோ கம்மன் இருடி, நான் உன்னை பத்திரமா கூட்டிகிட்டு போய் எங்கள் பாரு உன் ஃப்ரெண்டு இருக்கால உன் கசின் சிஸ்டர் அவகிட்ட கொண்டு போய் விட்டுறேன். ஏம்மா உன் பேர் என்னம்மா? என் பேர் சுஜி சார் அப்படின்றா. ஏம்மா நானும் இதே ஃபஸ்ட் இயர் தாம்மா, என் பேர் ஜேகே. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாட வர்றேன். ஃபஸ்ட் டே காலேஜ் கூட இன்னும் போகல, அதுக்குள்ளே டிசி கொடுத்துருவாங்க போல இருக்கே. ஏம்மா இருமா அப்படின்ட்டு அவர் வந்து அவங்கள அப்படியே லிஃப்ட் பண்ணி தூக்கிக்கிறாருடா. உங்களை வச்சு நடத்தி வச்சு கூட்டிகிட்டு போகிறக்கெல்லாம் அவருக்கு தைரியம் கிடையாது. அதனால அவங்கள அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிறாரு. ப்ரைடல் ஸ்டைலில் லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாருடா. அந்த மரக்கட்டை மாதிரி போட்டு வச்சுருக்கீங்கள அதில் தான் வந்து நடந்து போகிறாரு. அந்த பக்கம் சுஜியா பார்த்து மெதுவா அப்படின்ட்டு அவங்கள அப்படியே வந்து இறக்கி விடுறான். ஜேகேவும் அந்த சைடு போய் இறங்கிட்டு வாங்க போகலாம் அப்படிங்கிறாரு. சுஜியா நீங்களும் வர்றீங்க? ஆமாம் நானும் தான், நீ தான் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொன்னேன்ல, அதான் வா போகலாம், அவன் டைம் ஆச்சுல, நான் உங்களை கொண்டு போய் விட்டுட்டு நான் வேறு இங்கே வரணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறாருடா. லிஃப்ட்டில் தான் போகிறாங்க. உங்களோட ஃப்ளோர் வந்து 7th ஃப்ளோர் தான்டா. 7th ஃப்ளோர் போயிட்டு நீங்கள் ஜேகே வந்து உங்களை விடுறதுக்காக வராரு. அப்போ சுஜி தான் பார்க்குறா, நீங்கள் வந்து ஜேகே மேலே அப்படியே சாஞ்ச மாதிரி நின்றுட்டே இருக்கீங்க. அப்போது ஜேகே தான் ஒயன் கொஞ்சம் எந்திரி ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளுறாரு. ஏன்னா சுஜி உங்களை பார்க்குறது வந்து அந்த மாதிரி பார்க்குறா, வித்தியாசமாக பார்க்குறா. அதை பார்த்துட்டு தான் அப்படியே தள்ளி நிறுத்துறாரு. அப்போ சுஜி தான் உங்களை வந்து பிடிச்சிட்டு நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு அவளை வந்து சைடில் பிடிச்சிக்கிறாடா. அப்போ நீங்கள் தான் எங்கே போகிறா? ஜேகே எனக்கு ஜூஸு கொடுக்கவே இல்லை நீ அப்படின்றாயா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கியா நீ? ரொம்ப தெளிவாக இருக்கிறது தான் நினப்பு அப்படின்ட்டு அப்படியே வந்து ஜேகே கோவமாக நின்றுட்டுருக்காரு. நீங்கள் உங்களை வந்து சுஜி தூக்கி நிறுத்திட்டார்லடா, அது தான் அவருக்கு பிடிக்கல. உங்கள் மேலே நீங்கள் வந்து ஜேகே மேலே சாஞ்சு நிற்கிறது அவருக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அது சுஜி வந்து இழுத்தனால அவருக்கு வந்து பிடிக்கல. அப்படியே முறைச்சிட்டே நிற்கிறாரு. நீங்களாம் ஏன் முறைக்கிறா? ஜூஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போ, அதுக்கே இப்படி முறைக்கிற அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்கீங்கடா. லிஃப்ட்டும் ஓப்பன் ஆகுது. உங்கள் ரூமுக்கு வந்து அப்படியே உங்களை வந்து படுக்க வைக்கிறார் சுஜி. ஜேகே கூடயே தாண்டா வந்திருப்பாரு. சுஜி உங்களை பார்த்துட்டு ஓகே பாடுறி கம்முன்னு அப்படிங்கிறா. படுக்கணுமா? நீங்களும் வாங்க படுங்க, வாங்க சுஜி வா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டுறீங்க, பெட்டை தட்டுறீங்க. இப்போ சுஜி பார்த்துட்டு நான் ஏன் ரூம் போகிறேன்டி, நீங்கள் படு நான் வந்துடுறேன் அப்படின்றா. நீங்கள் பாடு, எனக்கு பயமாக இருக்கு, யாராவது வந்து தூக்கிட்டு போயிட்டு வாங்க. நான் படுக்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, நானும் வரேன் ரூமுக்கு அப்படின்ட்டு அப்படியே எழுந்திரிச்சு அழுக ஆரம்பிக்கிறீங்க. அப்போ ஜேகேவா ஒயன் நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே படுக்க வைக்கிறாருடா. பெட்டில் படுக்க வச்சு பெட்ஷீட்லாம் போத்திட்டு அவரும் வந்து உங்கள் கால் கிட்டே உட்காந்துக்கிறாரு. சுஜி வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து உங்கள் ஹிப் கிட்டே உட்காந்துருக்கா. அப்படியே திரும்பி ஜேகே பார்க்குறான். நீங்கள் வேணால் கிளம்புங்க, நான் இவளை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. இல்லை அவள் ஏதோ அழுத மாதிரி இருந்தது, இல்லை அவளுக்கு வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்தது, அதை நினச்சி தான் கொஞ்சம் பயப்படுறா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவளை தூங்க வச்சுட்டு நான் என் ரூமுக்கு போய்க்கிறேன், நீங்கள் உங்கள் ரூமுக்கு போதில் போங்க, இங்கே இருந்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை அப்படிங்கிறா. அப்போ ஜேகேவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாருடா. அப்போது டோர்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் அவர் ஞாபகம் வருது. ஆமாம் உங்களோட ஃப்ளோரில் சிசிடிவி கேமராவில் ஒர்க் ஆகுமா என்ன அப்படின்றாரு. அப்போ சுஜியா இல்லை இது புதுசாக கட்டின பில்டிங்கிறதுனால இன்னும் 10 days ஆகும்னு சொல்லியிருக்காங்க, எல்லா சிசிடிவி கேமராவும் மாட்டவே இல்லை, இன்னும் இந்த ஃப்ளோரில் இல்லை, இன்னும் மாட்டலை அப்படின்றாங்க. ஓகே நல்லதாக போச்சு அப்படின்ட்டு அவரும் ஓடி போய் அப்படியே யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி லிஃப்ட்டில் வந்து ஏறிடுறாருடா. அப்படியே டாப் ஃப்ளோரும் போயிட்டு அந்த லிஃப்ட் ஓப்பன் பண்ணோன்னா வெளியில் வராரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டில் போகும்போதே பார்த்திங்கன்னா அவங்க ஷர்ட்டெல்லாம் வந்து நீங்கள் சாஞ்சிட்டு தானடா வந்திருப்பீங்க, அவங்க ஸ்மெல் அடிக்குது,
அது வந்து ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வரைக்கும் வந்துடுறாரு. டோர் ஓப்பன் பண்ணோன்னே அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டே வராரு. நீங்கள் பண்ணிட்டு போன ரகளெல்லாம் அப்படியே பார்த்துட்டே தான் வராரு. அவரோட ஷர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கம்மல் ஒன்று வர மாட்டியிருக்கும். ஓகேவா? அந்த கம்மலை எடுத்து பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது, க்யூட்டாக இருக்காளே அப்படின்ட்டு அப்படியே சொல்லிகிட்டே வந்துட்டுருக்காரு. இந்த பக்கம் வியா ஜேகே மட்டும் வரதை பார்த்துட்டு, டேய் நாயே, இங்கே ஒருத்தன் குளிரில் நடுங்கி நின்றுட்டுருக்கான், என்னடா அங்கே என்னடா பண்ணிகிட்ருக்குற, வந்து தோடா சீக்கிரமா, முடியல என்னால், ஷர்ட்டு கூட போடாமல் நின்றுட்டுருக்கேன் பேண்ட்டோட, வந்துரு இல்லைன்னா மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்றாரு. தான் வந்துட்டேன்டா அப்படின்ட்டு அவர் டக்கு டக்குன்னு ஏறிட்டு அந்த பலகையிலேயே ஏறி இந்த சைடு வந்துட்டு அந்த பலகையில் எடுத்து நீட்டாக அடுக்கி வச்சுட்டு அவங்க லிஃப்ட்லேயே வந்து கீழே அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து பார்த்தா காரிடோரில் எல்லா பசங்களும் வெளியே தான் நிற்கிறாங்க. இவங்க லிஃப்ட்டில் வந்து இறங்குறத பார்த்தோன்னே, எங்கடா போனீங்க, 2 பேரும் எங்கே போனீங்க, எங்கடா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜேகேவும் வியுமா திருன்னு முழிக்கிறாங்க. ஐயோ இவங்க வேற பார்த்தாங்கல்ல, என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. இல்லைப்பா அது வந்து அப்படின்ட்டு அப்படியே வி வந்து தயங்குறாரு. அப்போ ஜேகேவா, அது எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், இந்த ஹாஸ்டல் தான், எங்களோட கிளாஸ் தான். என்னது உங்களோட கிளாஸா, இன்னும் கிளாஸே ஆரம்பிக்கலப்பா அப்படிங்கிறாங்க ஒரு பையன். இல்லைடா நம்ம கிளாஸ் தான், அந்த பொண்ணு வந்து நாங்கள் ஃப்ளைட்டில் வரும்போதே பழக்கம், அதான் சரி ஒரு ஹெல்ப் பண்ணலாமேன்னு தான் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்றாங்க. டேய் உண்மையை சொல்லுங்கடா, ஏதாவது பண்ணிட்டீங்களா என்ன அந்த பொண்ணை அப்படின்ட்டு ஒரு பையன் கேட்குறான். டேய் கம்முன்னு இருந்துரு, வாயை அடித்து உடச்சிடுவேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, தெரிஞ்ச பொண்ணு, ஏதோ அவளுக்கு உடம்பு முடியல, அவள் ஹாஸ்டலுக்கு போக முடியாது, லேடிஸ் ஹாஸ்டல் 8 மணியோட க்ளோஸ்டு, நம்ம ஹாஸ்டல் 9 மணியோட க்ளோஸ்டு, என்ன பண்ணுறது, அவளை எப்படியாவது கொண்டு போய் விடணுங்கிறக்காக தான் கூட்டிகிட்டு வந்தோம், ப்ளீஸ் யாரும் மாட்டி விட்டுறாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ எல்லா வயசும் சரி ஓகே எல்லோரும் போய் பாடுங்க, அந்த பொண்ணை விட்டுட்டு எல்லாம் பத்திரமா, விட்டாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பி வந்து அவர் ரூமில் போய் படுத்துக்கிறாரு. எல்லா வயசும் அவங்க ரூம் போயிடுறாங்க. ஜிகே வந்து ஏதோ யோசிச்சுட்டே இருக்காரு. இல்லையே யாரோ வந்து என்னை தூக்கிட்டு போயிடுவாங்க, இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்ததே, அவள் என்ன பண்ணுறாலும் தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூம் ஜன்னல்லாம் திறந்து பார்க்குறாருடா. நீங்கள் பெட்டில் படுத்திருக்கீங்க, அவங்க பக்கத்துலேயே உங்கள் கையை பிடிச்சிட்டு சுஜி இப்படியே உட்காந்துட்ருக்கா, அவள் உட்கார்ந்த வாக்கிலே தூங்கி விழுந்துட்டுருக்கா. அது ஜேகே பார்த்து சிரிச்சுட்டு, அச்சோ இந்த பொண்ணு பாவம், இவளை மாட்டி விட்டு வேற வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. அவள் சுஜி தான் அழுங்காப்பில் அவங்க கையை எடுத்து விட்டுட்டு அப்படியே அவங்க பக்கத்துலலாம் தலகாணிலாம் வச்சு விட்டுட்டு ஒரு டெடி பியரோ எடுத்து அவங்க கையில் பிடிக்கிற மாதிரி பிடிக்க வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு பெட்ஜெட்லாம் கரெக்டாக போற்றி விட்டுட்டு கிளம்புறா. ரூம் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாடா. நீங்கள் படுத்திருக்கீங்க, உங்கள் கண்ணில் அப்படியே டிஎஸ் வருது. அது ஜேகே பார்க்குறாரு. இவ எதுக்கு அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. சுஜி வந்து அவளோட ரூமுக்கு போயிட்டு அவரும் வந்து படுத்துக்கிறாடா. அப்படியே வந்து ஜேகேவும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு அவர் வந்து தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அவர் ஜேகே வந்து எந்திச்சு பார்க்குறாரு, நீங்கள் வந்து பெட்டில் இல்லை. அதை பார்த்துட்டு சரி ஓகே வந்து ஸ்டப்போடு இருக்குது, நாமளும் போய் கிளம்புவோம், இன்றைக்கி வேறு காலேஜ் ஃபஸ்ட் டே, சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து கிளம்புறாங்கடா. இந்த பக்கம் வியும் வந்து கிளம்பி வராரு. நான் மார்னிங் உங்களுக்கு 8 o'clock காலேஜ் இருக்கும், 7:30 ஹாஸ்டல்லேருந்து கிளம்பணும். ஸோ அதனால் எல்லோரும் வந்து அவங்கவுங்க ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு ப்ராப்பர் டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வர்றீங்க. அப்படியே வந்து எல்லோரும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்த மாதிரி தானே காலேஜ் போகிற மாதிரி இருக்கும், எல்லா ஹாஸ்டல் ஒரே இடத்துல தானே. ஸோ எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் போகிறீங்க. பஸ் ஸ்டாப்பில் போய் நின்றுட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே தான் அவங்கள பார்த்துட்டு என்ன அப்படின்றாரு. நீங்களா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. சுஜி தான் அவங்க பக்கத்தில் வந்துட்டு, வயன் என்னாச்சு அப்படின்றாரு. ஒன்றும் இல்லடி அப்படின்ட்டு அப்படியே சோகமாக சொல்கிறீங்க. சுஜி இருந்துட்டு, இந்த முதல்ல போடு அப்படின்ட்டு ஒரு ஸ்பெக்ஸ் கொடுக்குறா. நீங்களா எதுக்கு அப்படின்றீங்க. உன் கண்ணெல்லாம் பாரு ரெட் கலரில் இருக்குது அப்படின்ட்டு ஒரு சொல்கிறாடா. அப்போ நீங்களா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் வாங்கி போட்டுக்கிறீங்க. அப்போ சுஜிக்கிட்ட போயிட்டு, வயன் நேற்று நைட்டு ஏதாவது நடந்துச்சா அப்படின்றீங்க. பல விஷயம் நடந்துச்சு, சொல்லலாமா அப்படின்ட்டு கேட்குறா. நீங்களா அது யார்கிட்டையும் சொல்லிடாதடி ப்ளீஸ், நான் படிக்கணும் அப்படின்றீங்க. ஓகே எனக்கு தெரியும், நோ ப்ராப்ளம், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சுஜி வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாகவே இருக்கா. ஏன்னா நீங்கள் வந்து கிராமத்தில் வளர்ந்த பொண்ணுடா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்தி தான், உங்கள் அப்பா வந்து உங்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. பட் உங்கள் சித்தி வந்து உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், அதாவது பணத்துக்காக ஒரு பெரிய இடத்துல வந்து உங்களை விலை பேசியிருப்பாங்க.
அங்கே வந்து உங்களை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுற மாதிரி பார்த்துருப்பாங்கடா. அவங்க கல்யாணம் பண்ண போகிற அந்த வீட்டில் வந்து பெரியவங்க இறந்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அங்கேருந்து உங்கள் அம்மா வீட்டுக்கே திரும்ப வந்திருப்பீங்க. உங்கள் அப்பா தான் உங்களுக்கு வந்து அவங்களோட ரிலேட்டிவ் கிட்டலாம் சொல்லி உங்களை படிக்கிறதுக்காக யூகே அனுப்பியிருக்காரு. நீங்கள் அதில் தான் வந்து படிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. ஓகேவாடா? இப்போ வாங்கடா, பேக் டு ஸ்டோரி. நீங்கள் அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போது ஜேகேவும் வியும் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு வயன் அப்படிங்கிறாங்க. நீங்களா அவங்க 2 பேரும் திரும்பி பார்த்துட்டு ஹை வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேச போகிறீங்க. அப்போ வீதான் என்ன தெளிஞ்சிருச்சா அப்படின்றாரு. தெளிஞ்சிருச்சு, ஆனால் நேற்று நான் ஜூஸ் தானே குடித்தேன், என்ன நடந்ததுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை, ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது அப்படின்றீங்க. அப்போ ஜேகே வந்து ஒரு ஜூஸ் மாதிரி இருக்குன்னா பேக்கெட் ஜூஸ் அதை வந்து தராரு. இந்தா இதை குடி அப்படின்ட்டு கொடுக்குறாரு. நீங்களா என்னது அப்படின்றீங்க. லெமன் ஜூஸ் ஒன்றும் இல்லை குடி அப்படின்றாரு. நீங்களா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை வாங்கி அப்படியே குடிச்சிடுறீங்க. அப்போ வீதான் சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்காரு. வயன் நீ குடிச்சா இப்படி தான் பேசுவேன், எனக்கு நேற்று தான் தெரியும் வயன் அப்படின்றாரு. நீங்களா சாரி வி, ரொம்ப பண்ணிட்டேனா, ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேனா என்ன 2 பேருக்கும் அப்படின்றீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பஸ்ஸும் வந்திருக்கோண்டா 4 பேரும் அப்படியே பஸ்ஸில் ஏறுறீங்க. சுஜி வந்து அப்படியே போய் உட்கார்றா. நீங்களா எங்கே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. சுஜி உங்களை கூப்பிட்றா. வயன் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றா. ஏன்னா 2 பேரை உட்கார்ற மாதிரி இருக்குடா அந்த பஸ்ஸில். ஸோ நீங்கள் போயிட்டு சுஜி பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. இந்த பக்கம் உங்களுக்கு சைடில் வந்து வியும் ஜேகேவும் உட்காந்துக்கிறாங்க. பின்னாடிலாம் வந்து பாய்ஸ் ஒரு லைன், கேர்ள்ஸ் ஒரு லைன், அந்த மாதிரி தான் உட்காந்துருக்காங்கடா. அப்படியே போயிட்டு காலேஜில் போய் இறங்குறீங்க. அங்கே போய் இறங்குனா அந்த காலேஜ் வாசல்லே பார்த்திங்கன்னா ரேகிங் நடந்துகிட்ருக்கு. ஹையர் கிளாஸில் வந்து ஜூனியரை ரேகிங் பண்ணுற மாதிரி நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் வர்றவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டாஸ்க் சல்யூட் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா சைக்கிள் ஓட்டுற மாதிரி, அந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் இல்லைடா. ஒருத்தவங்க நான் ஸ்போர்ட்ஸில் பெஸ்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் எந்த ஸ்போர்ட்ஸோ அந்த ஸ்போர்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த ரேகிங் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. வியும் ஜேகேவும் கூட கூப்பிட்டு வச்சு அப்படியே பண்ணிகிட்ருக்காங்கடா. ஜேகே வந்து ரன்னிங் ரேஸ்ன்னு சொல்லியிருப்பார். அப்படியே வந்து உங்களை நின்றுட்டே வந்து ரன்னிங் ரேஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஜேகே பண்ணுவார். நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு பயந்து நின்றுட்டுருப்பீங்க. அப்போ ஒரு சீனியர் வந்துட்டு ஹலோ மேடம் 2 பேரும் எந்த இயர் அப்படின்றாரு. சார் நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயந்துகிட்டே சொல்கிறீங்க. அப்போ ஒரு சீனியர் இருந்துட்டு அப்படியே உங்களை அந்த வந்து கேட்டிருப்பார்லடா, அவரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அப்படியே தள்ளி நிற்கிறாருடா. அந்த சீனியர் பார்த்துட்டு ஸ்பீஸு செம்மையாக இருக்கே, டேய் விட்டுரு அப்படின்றாரு. அவங்களும் வந்து உங்களை போமா போ, தான் சிக்னல் கிடச்சிருச்சுல, க்ரீன் சிக்னலே கிடச்சிருச்சு, என்ன போ அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிடுறாருடா. நீங்களும் அந்த சீனியரை பார்த்து அப்படியே பவ் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறீங்க. அந்த ரேகிங் பண்ண வந்திருப்பார்ல, அவர் அந்த சீனியர்கிட்ட போயிட்டு என்ன நடக்குது இங்கே அப்படின்ட்டு கேட்கவும், அந்த சீனியர் இருந்துட்டு இல்லை மச்சான் பீஸு நல்லா இருந்தது, ஃப்யூச்சரில் ஏதாவது உபயோகப்படுமோ நினச்சி தான் விட்டேன் அப்படின்றாரு. ஓ அப்படி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே உட்காந்துக்கிறாங்கடா ஹைஃபைலாம் போட்டுட்டு. இந்த பக்கம் ஜேகேவும் வியும் அதை கவனிச்சுட்டு அவங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு அவங்க ரேகிங்லாம் முடிச்சோன்னே அவங்க வந்து கிளாஸ் ரூம் வராங்கடா. நீங்கள் வந்து முன்னாடியே போய் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு அப்பாட நம்மளை யாரும் எதுவும் பண்ணல, தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் உட்காந்துருக்கீங்கடா. ஜேகேவும் வியும் உள்ளே வராங்க. அவங்கள பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. ஏன்னா ஜேகே வந்து நின்ன மாதிரியே ஓடிருப்பார். வி வந்து ஸ்விம்மிங்னு சொல்லியிருப்பாருடா. அவங்கள வந்து படுத்து நீச்சல் அடின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் ட்ரெஸ் எல்லாம் மண்ணாக இருக்கும். அதை நீங்களும் சுஜியும் பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. அது அவங்க 2 பேரும் பார்த்துட்டு என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்ட்டு சுஜி சொல்கிறா. வீதான் சுஜியோட தலையில் தட்டிட்டு கிளாஸை கவனிடி அப்படின்ட்டு அப்படியே வந்து பின்னாடி போய் உட்காந்துக்கிறாங்கடா. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்க்கு, உங்களுக்கு பின்னாடி டெஸ்க்கு வியும் ஜேகேவும் போய் உட்காடுறாங்க. அப்படியே வந்து கிளாஸஸ் ஆரம்பிக்குதுடா. அன்றைக்கி வந்து ஜாஸ்தி எதுவும் கிளாஸ் தான் நடக்கலை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த சீனியர் கேர்ள்ஸ் இருப்பாங்களடா, அந்த கேங் வந்து அந்த கிளாஸ் ரூம்குள்ளே வருது. ப்ரொஃபஸர் இன்ட்ரடியூஷன்லாம் முடிச்சக்கப்புறமா நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அப்போது அந்த கேர்ள்ஸ் கேங்லாம் வந்துட்டு அப்படியே வந்து செல்ஃப் இன்ட்ரடியூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தராக எடுத்து இன்ட்ரடியூஷன் கொடுத்துட்ருக்காங்கடா. அப்போ ஒரு பொண்ணு அந்த 2 பொண்ணுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சு சொல்கிறாங்கடா. அப்போ அந்த கேர்ள் தான் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை
உங்களையும் சுஜியும் அப்படி எந்திரிக்க சொல்கிறாங்க. உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாங்க. 2 பேரும் அப்படியே சொல்கிறீங்க. அந்த வியும் ஜேகேவும் பார்த்துட்டு தாண்டா இருக்காங்க. பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு அப்படி பார்க்குறாங்க. அந்த கேர்ள்ஸ் கேங்க அவங்க பக்கத்தில் வந்துட்டு என்ன காலையில் என்னமோ சீனியர் கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்களாமே அப்படின்றாங்க. மேம் நாங்கள் ஒன்றும் பேசல, அவங்க எனக்கு நிற்க வச்சு யார் நீங்கள் எந்த இயர்னு தான் கேட்டாங்க, அதான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு அப்படியே வந்து சுஜி சொல்கிறா. நீங்கள் ஒன்றுமே பேசல, அந்த சீனியரை பார்த்துட்டு அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சிட்ருக்கீங்க. அந்த சீனியர் உங்ககிட்ட வந்துட்டு பார் அவன் என் ஆள், கொஞ்சம் தள்ளியே இருக்க பாரு அப்படின்றாங்க. நீங்களா சீனியர் நான் ஒன்றுமே பண்ணல, நான் அவர்கிட்ட பேசவே இல்லை, சுஜி மட்டும்தான் பேசினான் அப்படின்றாங்க. பேசாத வரைக்கும் நல்லதான், ஏதாவது பேசினேன் பழகுனேன்னு தெரிஞ்சுது மாவளை ஆசிட் அடிச்சிருவேன் அப்படின்றாங்க. நீங்களாம் பயந்துட்டு இல்லை இல்லை நான்லாம் பேசல, நான் ஒன்றும் பேசல அப்படின்றீங்க. இந்த பயம் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து அப்படியே போயிடுறாங்கடா. பின்னாடி வந்து வீக்கு ஜேகேக்கும் அது வந்து கோவம் வருது. என்ன இவன் என்ன பண்ணா, அந்த சீனியர் தானே போக சொன்னால், இவ்வளோ எதுக்கு இவ்வளோ கோவமாக மிரட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீக்கு ஜேகேக்கும் கோவம் வருதுடா. அப்படியே முறைச்சிட்டே இருக்காங்க அந்த சீனியர் போகிற வரைக்கும். அப்போது ஜேகே தான் என்னடா என்ன திமிரு இவளுக்கு, ஃபஸ்ட் இயர்னு கூட பார்க்காம இப்படி வந்து மிரட்டிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே கையெல்லாம் முறுக்குறாரு. இப்போ வீ தான் பார்த்துக்கலாம்டா, பயந்தானே நாமளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்கடா. ஓகேடா நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துக்கலாம், இதில் முடிச்சிடலான்னு பார்த்தேன். நோடா கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க, நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுறேன். லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ்டா, பாய்.